Hi friends. So I think next இருக்கிற 10 ப்ராப்ளம்ஸ் நான் சால்வ் பண்ணுறேன். ஆக்சுவலாக ஒரு நாளைக்கு வந்து 10-10-15ன்ற மாதிரி ப்ராப்ளம் சால்வ் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ தான் வந்து எனக்கு தெரிஞ்சு டிசம்பருக்குள்ளே முடிக்க முடியும்னு நினைக்கிறேன். அப்படி முடிக்க முடியலனாலும் ஒரு ஜனவரிலேருந்து ஒரு 10 நாள் கடன் வாங்கிடலாம். ஓகேவா? ஸோ ஓகே, நான் இப்போ ப்ராப்ளம்குள்ளே போகிறேன். ஓகே, the ratio of income of A and B is 6:5 and expenditure வந்து 5:4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. In the end of the year each saves 400. the income of the year A is அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஓகே, என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்கம் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஸோ இது 6x 5xன்னு வச்சுக்கலாம். எக்ஸ்பெண்டிச்சர்னா செலவு, ஸோ அது வந்து 5x 4xன்னு வச்சுக்கலாம். ஸோ எண்ட் ஆஃப் த இயரில் வந்து ரெண்டு பேருமே வந்து 400 சேவ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இன்கம் ஆஃப் ஏ என்னன்றது கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம இன்கம் ஆஃப் ஏ வந்து என்னது 6x இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு பேருமே சேவ் பண்ணுறது என்ன 400. ஸோ 6x - 500, அதாவது இன்கம், அதாவது வரவு ப்ளஸ் செலவு தான் வந்து நம்ம சேவ் பண்ண போகிறோம் இல்லையா? ஸோ இன்கம் மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் ஈக்குவல் டு சேவிங்ஸ். ஸோ 6x - 5x இஸ் ஈக்குவல் டு 400 நம்ம போடலாம், இல்லை 5x - 4x இஸ் ஈக்குவல் டு 400ன்னு போடலாம். ரெண்டு கேஸ்லேயுமே வந்து எக்ஸ் வந்து 400ன்னு கிடைக்கும். ஸோ இன்கம் ஆஃப் ஏ தான் கேட்டிருக்காங்க. ஸோ 6x இஸ் ஈக்குவல் டு 6 × 400 which is 2400. ஓகேவா? ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் வந்து கொடுத்துட்டாங்க, சேவிங்ஸ் வந்து இது கொடுத்துருக்காங்க. ஸோ இது இன்கம்மு, இது எக்ஸ்பெண்டிச்சரு. ஸோ இன்கம் மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் ஈக்குவல் டு 400. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 400. ஸோ ஏ தான் கேட்டிருக்காங்க. ஸோ 6 × 400 which is 2400. Okay, the circular wire of radius 42 cm is cut and bent in the form of rectangle and whose sides are in the ratio 6:5. The area enclosed by the rectangle is dash அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரேடியஸ் கொடுத்துருக்காங்க, சர்க்குலர் வயர்னு கொடுத்தாச்சு, ரெக்டாங்கிளோட சைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதோட ரேஷியோ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 6x 5xன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து வயரோட நமக்கு தெரியும். ஓகேவா? சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் தான் வந்து வயர் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள் வந்து 2πr. ஓகேவா? ஸோ 2 × 22/7 × 42 is equal to, ஸோ 2 × π என்ன 22/7. ஸோ ரேடியஸ் வந்து கொடுத்தாச்சு. ஸோ கண்டுபிடிச்சோம், சர்க்கம்ஃபரன்ஸ் கிடச்சிரும். ஸோ அடுத்து என்ன சொல்கிறேன், அடுத்து வந்து இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து, ஏன்னா வயர் வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வயர் வந்து இந்த ஃபார்மேட்டில் இருக்குமா, எந்த வயர் நீங்கள் நார்மலாக இருக்கிற வயர், அந்த வயரை நீங்கள் இப்படி வைங்க. ஓகேவா? இப்படி வச்சிங்கன்னா அது சர்க்கிள். ஸோ இதே வயரை வந்து நம்ம வந்து இப்படி வச்சோம்னா அது ரெக்டாங்கிள். ஸோ ரெண்டுத்துக்குமே சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். சர்க்கம்ஃபரன்ஸுங்கிறது அவுட்டர் பார்ட். ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து ரெண்டுத்துக்குமே ஈக்குவலாக இருக்கும். ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் ரெக்டாங்கிள் வந்து 2 × L + B தான் ஃபார்முலா. ஸோ 2 × L + B இஸ் ஈக்குவல் டு, இதோட சர்க்கம்ஃபரன்ஸ் ஈக்குவலாக இருக்குமா? ஸோ 264 நமக்கு ஆல்ரெடி தெரியும். லைட் ஆஃப் ஆயிடுச்சு, இன்னொரு லைட் ஆஃப் ஆயிடுச்சு. சரி, ஓகே. லென்த்து தெரியும், பிரெத்து தெரியும். ஸோ 6x + 5xன்னு போடுங்க. ஸோ இதை வச்சு எக்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். பட் ஆனால் நம்மக்கிட்ட கேட்டிருக்கிறது வந்து ஏரியா. ஸோ ஏரியா வந்து லென்த் இன்ட்டு பிரெத்து இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு லென்த்தை கண்டுபிடிங்க. 6x 6 × 12 கண்டுபிடிங்க, 5 × 12 கண்டுபிடிங்க. ரெண்டுத்தையும் இன்ட்டு பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்குதோ அதுதான் வந்து ஆன்சர். ஓகேவா? ஸோ ஏரியா L × B, ஸோ which is 70 20 60 which is 4320 கிடச்சிருச்சா? அடுத்து ஓகே, இது வந்து ஆக்சுவலாக வந்து நான் சால்வ் பண்ணலை, அடுத்த ப்ராப்ளமுக்கு போயிட்டேன். ஸோ நான் அதை வந்து இப்படியே சால்வ் பண்ணிடுறேன். த ரேட் ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இன் 2 banks. ஓகேவா? ரேட் கொடுத்துட்டாங்க. ரேட் வந்து 4, அதாவது ரேட் வந்து எப்படி இருக்கும், 4%, 9% இருக்கும்ல, அது வந்து இங்கே கொடுத்துட்டாங்க. 4x 9xன்னு வச்சுக்குவோம், 6 வந்து. ஓகேவா? அ பர்சன் வாண்ட்ஸ் டு டெபாசிட். ஓகே, டெபாசிட் பண்ணுற பணம் தான் பிரின்சிபல். ஸோ பிரின்சிபல் நமக்கு தெரியாது இல்லையா? பிரின்சிபல் நமக்கு தெரியாது. ஹாஃப் இயர்லின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ரிசீவ்ஸ் ஈக்குவல் ஹாஃப் இயர்லி இன்ட்ரெஸ்ட். ஹாஃப் இயர்லி இன்ட்ரெஸ்ட்னா என்னது? ஹாஃப் இயர்லினா என்ன? n இஸ் ஈக்குவல் டு 1 year. இப்போ ஹாஃப் இயர்னா n இஸ் ஈக்குவல் டு 1/2, ரைட்? ஸோ நீங்கள் இது வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஃபார்முலா தான். ஸோ SI இஸ் ஈக்குவல் டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு PNR/100. இங்கே வந்து ரெண்டு பேர் டெபாசிட் பண்ணுறாங்க. ஸோ PNR/100 டிவைடட் பை PNR/100. ஓகேவா? ஸோ n வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க. பிரின்சிபல் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். பிரின்சிபலோட ரேஷியோ நம்ம கண்டுபிடிக்கணும். P1 = P2 நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? டெபாசிட் வந்து எவ்வளோ அப்படிங்கிறத நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க, ரைட்? ஸோ இதுலேயே வந்து நீங்கள் PNR/100 நீங்கள் இதுலேயே சால்வ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் இருந்துச்சுன்னா அது ஜஸ்ட் அவுட். ஓகே, இப்போது இன்ட்ரெஸ்ட்டு, இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு. ஓகேவா?
காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தா மட்டும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. பிஎன்ஆர் பை 100, எஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. ஸோ பிரின்சிபல் நமக்கு தெரியாது, ஸோ அதனால் P1 வச்சுக்கிறோம். இது நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியும், ஸோ 4x நம்ம வச்சுக்கிறோம். ஸோ ஹாஃப் இயர்லி n வந்து நமக்கு தெரியும் 1/2ன்னு, இதுக்கும் n சேமாக இருக்கும், இதுக்கு இன்ட்ரெஸ்ட் தெரியும், ஸோ P2. ஸோ ரெண்டுத்தையுமே P1/P2ன்ற மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஓகேவா? சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 9x பை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இங்கே P வெயிட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? இந்த 9x பை அதாவது P1/P2, அதாவது இது இஸ் ஈக்குவல் டு இது. ஓகேவா? ஸோ இது ரெண்டுத்தை மட்டும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ P1/P2 இஸ் ஈக்குவல் டு 9x இன்ட்டு 1/2. ஸோ இது அப்படியே தான் இருக்கும். P1 இங்கே போயிடுச்சு, ஸோ இது கீழே வந்துருச்சு. ஸோ 4x இன்ட்டு 1/2 விச் இஸ் 9/4. ஸோ ரேஷியோ வந்து 9/4. ஓகேவா? ஸோ இதை நான் வந்து சால்வ் பண்ண மறந்துட்டேன், ஸோ அதனால் எக்ஸாம்பிள் வச்சு சால்வ் பண்ணிட்டேன். ஓகே, அடுத்து a person earns 15% on an investment. ஓகேவா? ஒரு பர்சன் வந்து 15% ஏர்ன் பண்ணுறாங்க, ஸோ கெயின் பண்ணுறாங்கன்னு அர்த்தம், இல்லை இன்க்ரீஸ் ஆகுது 15% அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்லன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்? 100 + 15, ஸோ விச் இஸ் 115% ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட். அதுக்கு அப்புறமேட்டு லூஸ் பண்ணுறாங்க, விச் இஸ் ரெடியூஸ் பண்ணுறாங்க, இல்லாட்டி டிக்ரீஸ் ஆகுதுன்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ டிக்ரீஸ் ஆச்சுன்னா என்ன? 90% ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேவா? ஸோ கெயின் ஆகுது 50%, லூஸ் ஆகுது. ரேஷியோ ஆஃப் த டூ இன்வெஸ்ட்மெண்ட், ரேஷியோ வந்து கொடுத்துட்டாங்க 3x 5x அப்படின்ற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அதனால் இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம 3x 5xன்னு வச்சுக்கலாம். வாட் இஸ் த கெயின் ஆர் லாஸ் ஆஃப் த டூ இன்வெஸ்ட்மெண்ட் டேக்கன் டுகெதர்? ரெண்டு இன்வெஸ்ட்மெண்ட்டையும் நம்ம டுகெதராக டேக் டவுன் பண்ணிக்கிட்டோம்னா எவ்வளோ வந்து கெயின் லாஸ் கிடைக்குது அப்படிங்கிறது நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஓகே, நம்ம வந்து ரேஷியோ ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து 3x 5xன்னு வச்சுக்கிறோம். 15% வந்து கெயின், 10% வந்து லாஸ். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்ம வச்சுருந்தது தான். ஸோ செல்லிங் ப்ரைஸ் இல்லை டோட்டல் ரெசிப்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். டோட்டல் ரெசிப்ட்னா என்ன? விற்கிற வேலை. இப்போ நம்ம வந்து ஒரு ரெசிப்ட் போட்டு கொடுக்குறோம்ல, இப்போ நம்ம வந்து ஒரு பொருளை விற்கிறோம்னா ஒரு ரெசிப்டை போட்டு நம்ம கொடுப்போம் இல்லையா? அதுதான் செல்லிங் ப்ரைஸ். விற்கிற வேலை வந்து அதுதான். ஸோ டோட்டல் ரெசிப்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இல்லாட்டி செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 115% ஆஃப் 3x. ரெண்டுத்தையுமே டுகெதர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, கெயின் பண்ணுறான், அதுக்கப்புறம் லாஸ் பண்ணுறான். எதில் லாஸ் பண்ணுறான்? இதில் தான் வந்து கெயின் பண்ணுறான், இது இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் லாஸ் பண்ணுறான் இல்லையா? ஸோ இதில் கெயின் பண்ணுறான், இதில் லாஸ் பண்ணுறான். ஸோ 115% ஆஃப் 3x ப்ளஸ் 90% ஆஃப் 5x. இதை சால்வ் பண்ணிங்கன்னா நமக்கு ஒரு என்ன கிடைக்கும்? வேல்யூ கிடைக்கும், விச் இஸ் 159/20x. ஓகேவா? ஓகே, இப்போது இதை வந்து நீங்கள் வந்து டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா யூல் கம் டு நோ. என்ன யூல் கம் டு நோ? இது வந்து லாஸ் அப்படின்ற மாதிரி யூல் கம் டு நோ. ஓகேவா? ஆமாம். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும், லாஸுங்கிறது தெரியும். ஓகேவா? ஸோ லாஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். அதாவது வாங்கின விலை மைனஸ் விற்கிற விலை. ஓகேவா? அதாவது விற்கிற விலை வந்து வாங்கின விலையை விட கம்மியாக இருந்துச்சுன்னா அது லாஸ். ஓகேவா? ஸோ 8x மைனஸ் 159/20x. இது நான் ஏன் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன்னா, சரி நான் போட்டே காமிச்சிடுறேன். 159/20. ஓகேவா? இங்கே பாயிண்ட்டை வைங்க. ஸோ 15/9/2ன்னு வருமா? ஸோ 7 2s are 14. என்னது 8 2s are இல்லை 9 2s are 18. அப்புறம் என்ன 5 2s are 10. ஸோ 7.95 வருதா? எக்ஸா? இது ரெண்டுத்தையும் டோட்டல் பண்ணுங்கள், 8x. சரியா? அப்போ டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டை விட கம்மியாக தான் இருக்குது. சரியா? அப்போ லாஸ் தானே. போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை விட கம்மியாக இருந்துச்சுன்னா அது லாஸாக இல்லையா? லாஸ் தான். ஸோ அதனால தான் இது, அதாவது 8x மைனஸ், ஸோ காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். ஸோ 8x மைனஸ் 159/20x போட்டு இதையும் நீங்கள் வந்து எல்சிஎம் எல்லாம் எடுத்து சால்வ் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? x/20 அப்படின்றது கிடைக்கும். இங்கே என்ன கேட்டிருக்கானுங்க? பர்சன்டேஜ் தான் கேட்டிருப்பாங்க. ஓகேவா? பர்சன்டேஜில் தான் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பர்சன்டேஜ் ஃபார்மேட்டில் தான் நம்ம எழுதணும். ஸோ லாஸ் பர்சன்டேஜ்க்கு லாஸ் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100 இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ x/20/8x. 8x தானே சிபி. காஸ்ட் ப்ரைஸ் வந்து என்னது? 5x + 3x தான் வந்து காஸ்ட் ப்ரைஸ். ஓகேவா? விச் இஸ் 8x. ஓகேவா?
இதுதான் வாங்கின விலை. ஸோ லாஸ் பை சிபி இன்டூ 100. ஸோ லாஸ் நமக்கு தெரியும், கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ டிவைடட் பை சிபி விச் இஸ் 8x இன்டூ 100ன்னு போட்டிங்கன்னா எக்ஸ் கேன்சல் ஆயிரும். ஓகேவா? 1 5. ஸோ ஐ திங்க் 5/8. இங்கே 8 இருக்குது. ஓகேவா? ஸோ x/20 இது அப்படியே வந்து ரெசிப்ரோக்கல் பண்ணி எழுதணும் இன்டூ 100. ஸோ விச் இஸ் எக்ஸ் கேன்சல் ஆயிரும். ஸோ 1 5. ஸோ 5/8%. ஓகேவா? ஸோ 5/8 இங்கே இல்லை. ஸோ அதனால் நன் ஆஃப் தீஸ்க்கு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். ஓகேவா? பட் அதுவும் ஆன்சர், அதுவும் மார்க் தானே, கவுண்ட்டு தானே. ஓகே, அடுத்து 4:18:32. இது ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். 4/18 இஸ் ஈக்குவல் டு 32/x. சால்வ் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடும். ஓகேவா? சால்வ் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து the average age of 3 persons, 3% ஆவரேஜ் ஏஜ் வந்து 36 years அப்படின்னு கொடுத்துருக்காங்க. the ages வந்து ப்ரொபோர்ஷன் கொடுத்தாச்சு. வாட் இஸ் த ஏஜ் ஆஃப் தி யங்கஸ்ட் ஒன்? இது வந்து என்ன குவான்டிட்டி ஃபார்மேட்டில் எழுதணும். 2x 3x 4x. ஸோ 2x தான் வந்து யங்கஸ்ட் அமௌங் தெம். இது மூணுத்தையும், அதாவது 2x + 3x + 4x டிவைடட் பை 3 இஸ் ஈக்குவல் டு 36. ஸோ இதை ஆட் பண்ணுங்கள். இஸ் ஈக்குவல் டு 36 × 3ன்னு வரும். ஸோ எக்ஸை கண்டுபிடிங்க. எக்ஸை கண்டுபிடிச்சி 2x சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா வில் கெட் ஆன்சர். ரொம்ப ஈஸி தான். ஓகேவா? இதுதான் ஆன்சர். இதுதான் வந்து என்னது சொல்யூஷனு. ஸோ ஏபிசின்னு நான் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து சும்மா ஒரு ஃபார்மேட் ரெப்ரசன்டேஷன் தான். பட் ஆனால் இனிஷியலாக கொடுத்துட்டாங்க ரேஷியோவே. ஸோ 2x 3x 4xன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ 2x + 3x + 4x டிவைடட் பை 3 இஸ் ஈக்குவல் டு 36ன்னு எழுதுங்க. இப்படி x ஈக்குவல் டு டிவைடட் பை 3 இஸ் ஈக்குவல் டு 36. ஸோ இது இங்கே போயிடுச்சுன்னா 108. ஸோ இதை ஆட் பண்ணிங்கன்னா 9x. ஸோ எக்ஸ் நமக்கு கிடச்சிடும் 12ன்னு. ஓகேவா? ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க? 2x வந்து கேட்டிருக்காங்க. 2x is equal to 2 into 12 which is 24. இது 24. ஓகேவா? இந்த சமம் நான் மறந்துட்டேன். இதுவும் அதே தான். 6/19 is equal to 36/x. சால்வ் பண்ணிங்கன்னா நமக்கு ஆன்சர் கிடைத்துவிடும். ஓகேவா? 41 ப்ராப்ளம். ஓகே, மறந்துட்டேன் சால்வ் பண்ணேன். ஸோ இது ஈஸி தான். அதே ஃபார்மேட் தான். இந்த 40 கொஸ்டின் கொடுத்ததுனால அதே ஃபார்மேட்டு தான். ஓகே, அடுத்த பக்கம் 43rd. What must be added to each term so that it becomes 3:5? ஓகே, என்ன கேட்டிருக்காங்கன்னா 35 + x 73 + x இதில் அதான் வாட் மஸ்ட் பி ஆடட், அதான் நம்ம எக்ஸு. இந்த வாட் மஸ்ட் பி ஆடட் இருக்குல்ல, எதை வந்து ஆட் பண்ணுங்கிறத அதை நம்ம எக்ஸ்னு வச்சுக்கிறோம். ஸோ 35 + x டிவைட் பை 73 + x இஸ் ஈக்குவல் டு 3/5ன்னு போடுங்க. சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஓகேவா? விச் இஸ் 22. ஓகேவா? இதனால் பார்த்துக்கோங்க, சால்வ் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த ப்ராப்ளம். இதுவும் ரொம்ப ஈஸி தான். a/c கேட்டிருக்காங்க. வந்துட்டு a/c என்னது? ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன்? a/b இன்ட்டு b/c. ஓகேவா? ஸோ b கேன்சல் ஆயிரும். a/c. ஸோ 25/9 இன்ட்டு 17/25ன்னு போட்டிங்கன்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். 17:9. ஓகேவா? அடுத்து 45th ப்ராப்ளம். 45th ப்ராப்ளம் என்னது? x is equal to 1/5y, y is equal to 1/3z, x is to y is to z என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா மூணுத்தையுமே வந்து ஒரே நோட்டேஷனில் டினோட் பண்ணுங்கள். இப்போது எக்ஸுக்கு வந்து 1/5yன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ அதை 1/5yன்னு அப்படியே வச்சுக்கலாம். y அப்படியே இருக்கட்டும். ஜெட்டுக்கு வந்து இந்த சைட் 3 கொண்டு போனீங்கன்னா z is equal to 3y. ஸோ 3y. ஸோ y கேன்சல் ஆயிரும். பண்ணோம்னா y கேன்சல் ஆயிரும். ஓகேவா? ஸோ 1/5 1 3ன்னு இருக்குமா? இப்போது இதுக்கு வந்து எல்சிஎம் எடுத்திங்கன்னா 1:5:15 இருக்கும். டிவைடட் பை 5 டிவைடட் பை 5 டிவைடட் பை 5. ஏன்னா இதுவும் 1/5 தான், இதுவும் 1 தான், இதுவும் 3 தான். ஸோ இந்த இடத்துல இப்படி இருக்கிறதுனால 5 கேன்சல் ஆயிரும். ஸோ 1:5:15 ஆன்சர். ஓகேவா? ஸோ 10 ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.